வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறேன் நான். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. நம்ம இந்த வருஷ கடைசியில் நிற்கிறோம். ஒரு வருஷம் நம்ம முடிய போகுது, புதிய வருஷம் பிறக்க போகுது. நம்ம ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் நமக்கு தெரியும் இன்னொரு வருஷம் பிறக்க போகுது, இன்னொரு இயர் வரும். ஒரு நாள் முடியவும் இன்னொரு நாள் வரப்போகுதுன்னு தெரியும். நிறைய பேர் இந்த நியூ இயரை பார்க்காம நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம எல்லாரும் இந்த நியூ இயரை பார்க்க போகிறோம். ஆண்டவரோட கரம் நம்ம கூட இருக்கும். இப்போ இங்கே யோவான் பார்க்குறாரு ஒரு தரிசனம். அவர் என்ன பார்க்குறாரு? புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் பூமியும் ஒழிந்து போயின. நமக்கு ஒரு வருஷம் போகுது, ஒரு வருஷம் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன பார்க்குறாரு? புதிய வானம் புதிய பூமி வருது, பழைய பூமியும் முந்தின வானமும் முந்தின பூமியும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. புதிய வானம் புதின பூமி, முந்தின பூமியும் முந்தின வானமும் ஒழிந்து போயிடுச்சு. நம்ம எது அதை சொல்கிறாருன்னா, நம்ம இப்போ இருக்கிற இந்த வானமும் பூமியும் தான். நமக்கு இங்கே சமுத்திரம் இருக்குது. ரெண்டாவது வானம் பூமி வரும்போது சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. அவர் என்ன பார்க்க வர்றாரு? புதிய வானம் பூமி. அப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும். நிறைய பேருக்கு தெரியும், கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் இந்த பூமி அழிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எப்போ அழிய போகுதுன்னு நம்ம யாருக்கும் தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொன்றா நடந்தேறிட்டு வருது. இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? அப்போ இந்த உலகமும் இந்த பூமியும் ஒழிந்து போகுது, புதிய வானமும் புதிய பூமியும் வரப்போகுது. அப்படின்னா நம்ம யாரெல்லாம் அந்த புதிய வானம் பூமிக்குள்ளே போக முடியும்? நம்ம நினைக்கலாம், ஒரு கொஞ்ச நாள் நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எல்லாரும் மரிக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் நம்ம மரிக்கிறதுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் உண்மையான வாழ்க்கை. அது என்னது? இன்னொரு வானமும் பூமியும் நமக்காக காத்துட்ருக்குது. புதிய வானம் புதிய பூமி. அங்கே என்ன கிடையாது? அங்கே நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ரெண்டாவது வானம் பூமி வரப்போகும்போது நம்ம அங்கே என்ன கிடையாது? ஆண்டவர் எல்லாருடைய கண்ணீரை துடைப்பார், அவர்களுடைய கண்ணீரை. இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஏதோ ஒரு ட்ரீம்லேண்ட் மாதிரி இருக்குது. நம்ம அங்கே எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, எந்த ஒரு மரணமும் இல்லை, எந்த ஒரு வேதனையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புதிய வானம் பூமியை தான் இந்த பைபிளில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். நம்ம அதை தான் கிறிஸ்மஸாக இப்போ கொண்டாடினோம் எல்லாரும் ரீசெண்டாக. அந்த கிறிஸ்மஸ் எதுக்காக ஆண்டவர் பூமியில் பிறந்தார்? தம்மை தாமே பலியாய் ஒப்பு கொடுக்கறதுக்காக, இந்த உலகத்தோட பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கிறதுக்காக ஆண்டவர் உயிர் தெழுந்தார். எப்படி உயிர் தெழுந்தாருன்னா, ஏதோ ஒரு ஆவி போல் அவர் இறந்ததுக்கப்புறம் காணப்படலை. அவர் எந்த மாம்சத்தில் மரித்தாரோ அதே மாம்சத்தோடு எழும்பினார். அவர் மரிக்கும்போது அவர் கைகள் கால்களில் ஆணி அடித்த அந்த ஓட்டை கூட அவருடைய சீஷர்களுக்கு அவர் காமிக்கிறாரு. நம்ம அதை பைபிளில் பார்க்குறோம். ஆண்டவர் அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒரு ஆவிக்கு என்ன போல் மாம்சம் எலும்பும் உண்டாயிருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நாமும் மரித்த பிறகு உயிரோடு எழுந்திருப்போம். வெளிப்படுத்தல அதை பற்றி நிறைய போட்டிருக்கு. நம்ம இதை இது அடிக்கடி நம்ம இந்த காரியங்களை கேட்காம இருக்கலாம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏன் இன்றைக்கி நான் எடுத்தேன்னா, இதுதான் கடைசி காலங்களில் எல்லா வேதனைகளுக்கு அப்புறம் நடக்கும் என்னென்னு. இதுதான் பைபிளோட கடைசி புக்கு. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு யோவேல் தீர்க்கதரிசியில் எழுதியிருக்குது. அப்போது ஆண்டவருடைய ஆவியானவர் எல்லார் மேலும் இந்நேரம் ஊற்றப்படுற எல்லாரும் நம்ம பார்க்கலாம் ஆவியானவருடைய அபிஷேகத்தை. அப்போ இதுதான் கடைசி காலம் நம்ம பார்க்கலாம். அப்போ யார் இந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே போவாங்க? நம்ம மரித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இங்கே நான் வாசிக்கிறேன் 7வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான்.
ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். அப்போ யார்? இந்த புதிய வானம் பூமி அதில் உள்ள எல்லாவற்றையும், அந்த மரணம் இல்லாத, துக்கம் இல்லாத, அலறுதல் இல்லாத அந்த புதிய வானம் பூமி, அதில் இருக்கிற இன்னும் பல நன்மைகளை ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்திரித்து கொள்ளுவான். எது மேலே அப்போ நம்ம ஜெயம் கொள்ளணும்? எதுலலான்னு பார்த்தா அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிப்போம். 8வது வசனம், பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இங்கே போட்டிருக்குது, நிறைய லிஸ்ட் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஒவ்வொன்றா படித்து பாருங்கள். இப்படி இதில் போடப்பட்டிருக்கிற லிஸ்ட்டில் உள்ள எல்லாருமே 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ முதல் மரணம்னு ஒன்று இருக்குது, 2வது மரணம்னு ஒன்று இருக்குது. முதல் மரணம் தான் இந்த பூமியில் நம்ம மாம்சங்கள் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறது. 2வது மரணம் என்னன்னா அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள்னு போட்டிருக்கு. அதை நம்ம என்னென்ன டீட்டெயில்டாக பார்த்தோம்னா, வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசிக்கிறேன் நான். வெளிப்படுத்தல் 20:12, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இதில் நம்ம எல்லாம் போட்டதுக்கப்புறம் 14வது வசனம், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். எது 2ஆம் மரணம்? மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. 15வது வசனம் வாசிக்கிறேன். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இதில் தெளிவாக போட்டிருக்கு, 2ஆம் மரணம் எது? மரணம். மரணமே அக்கினி கடலில் தள்ளப்பட்டது, பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது. இங்கே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னு போட்டிருக்குது. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. நிறைய புக்ஸ் இருக்குது. ஆண்டவர் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் புக்ஸில் எழுதி வச்சுட்டே இருக்கிறாங்க. அங்கே ஏஞ்சல்ஸ் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம நினைக்கலாம் நம்ம செய்கிறது யாருக்கும் தெரியாது, நம்ம ஃபோனில் பார்க்குறது யாருக்கும் தெரியாது, நம்ம யாருக்கும் தெரியாமல் மறைவாக சீக்ரெட்டாக பண்ணுறதுலாம் யாருக்கும் தெரியாதுன்னு. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எவ்ரிதிங் இஸ் நோட்டட். ஆண்டவருடைய தூதர்கள் ஒவ்வொன்றையும் எல்லாத்தையும் புக்ஸில் எழுதி வச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் எப்படியா, அதில் என்னென்ன எழுதியிருக்கிறோ அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். நம்ம நினைக்கலாம் எல்லாரும் பண்ணுறது தானே நம்ம பண்ணுறோம், அப்போ அது என்ன தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பைபிளில் ஆண்டவர் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதை பைபிளை படிக்கும்போது தான் நமக்கு தெரியும் எது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஏன் அப்போ ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாருனா there is a good one. அப்போ அங்கே ஈவில், பொல்லாதது அப்படின்னு ஒன்று இருக்குது, பொல்லாத காரியம். ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது பிசாசுகளெல்லாம் துரத்தினார். அப்போ பைபிளில் போட்டிருக்கு அன்க்ளீன் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அந்த பேய் பிசாசு பிடிச்சவங்களை விட்டு ஓடினது. அப்போது இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல் அன்க்ளீன் ஸ்பிரிட்ஸ், அசுத்த ஆவிகளும் இருக்குது. அதுதான் மனுஷனை அசுத்த கிரியைகளை செய்ய வைக்குது. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி எழுதியிருக்கிற யாரும் என்ன செய்வாங்க? 2ஆம் மரணத்தில் பங்கடைவாங்க. ஏன் நீங்கள் அதை பைபிளை ஃபுல்லாக படித்து பார்த்தா இந்த மாதிரி பிசாசின் பிடியில் பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்கிற இந்த நம்மளை மனுஷங்களை விடுவிக்க தான் ஏசு கிறிஸ்து தன்னை பலியாய் தந்தார், மரித்து உயிர் தெழுந்தார், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறாரு. அதனால நம்ம எந்த ஒரு அசுத்த ஆவிகளுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவனை இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அசுத்த ஆவிகளை விட ஏசு கிறிஸ்து பெரியவர். அவர் தான் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த கடைசி காலங்களில் நிறைய காரியங்கள் நடக்கு, இது எல்லாம் நடக்கும்னு பைபிளில் எழுதியிருக்குது.
அதுக்கப்புறம் அங்கே என்னெல்லாம் நடக்கும்னு போட்டிருக்குது. 20வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறேன். நான் 20வது அதிகாரம் 4வது வசனத்தில், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களாகிய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். கிறிஸ்டியன்ஸ் நிறையா சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து வருவான். அந்த அந்தி கிறிஸ்துவோட முத்திரையை அது ஏற்றுக்கொள்ளும் போதும், நம்ம பைபிளில் வெளிப்படுத்தல போட்டிருக்குது, அந்த முத்திரை இல்லாதவங்க வாங்கவும் விற்கவும் முடியாது. அப்போ ஒரு ஃபோர்ஸ் வருது. நம்ம உயிரோடு இருக்கணும்னா, சாப்பிட்டுட்டு இந்த பூமியில் இருக்கணும்னா நமக்கு அந்த முத்திரை தேவை. அது இல்லாமல் சாப்பாடு கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி அந்த முத்திரையை போடுறாங்க. ஆனாலும் அந்த முத்திரையை எடுக்காதவங்களை என்ன செய்வாங்க, கொல்லுவாங்க. அப்பொழுதும் தைரியமாக அந்த மிருகத்தையாவது அந்த முத்திரையாவது எடுக்காமல் கடைசி நாட்களில் நிற்கிறவங்க, உபத்திரவங்களில் மறிக்கிறவங்க என்ன போட்டிருக்கிறாங்க, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அந்தி கிறிஸ்துவும் அந்த பீஸ்ட்டும் அவங்க நினைக்கலாம், என்னது இவங்களை கொன்னா அவ்வளோதான், அதோடு அவங்க முடிஞ்சாங்கன்னு. ஆனால் அங்கே என்ன போட்டிருக்கு, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட அரசாண்டார்கள். கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற யாவரும் அவருடனே கூட அரசாழ்வார்கள். நம்ம நினைக்கலாம், இந்த பூமியில் அப்போ நம்ம கிறிஸ்துவை பின்பற்றினா நமக்கு ஒரே பாடு தான், மரணம் தான், இந்த முதல் மரணம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பாடுகள் மத்தியிலும் ஆண்டவர் எப்பவும் பாடுகளே இருக்கும்னு ஆண்டவர் சொல்லலை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதே போல தான் இங்கேயும் போட்டிருக்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான்னா இன்ஹெரிட் பண்ணுவான். அப்போ நமக்காக பரமபிதா நமக்காக புதிய வானம் பூமி, ஒரு வருத்தம் வேதனை இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. அங்கே சிங்காசனங்கள் இருந்தன, அவர்களோடு கூட ஆளுகை செய்தாங்க, நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரமும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. தே ஆர் வித் ஹிம் லைக் கிங்ஸ். அப்படி தான் சொல்லியிருக்கு. நம்ம வெளிப்படுத்தல் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார், எல்லாரையும் அரசாளுவதற்காக. இந்த பூமியில் இருந்து இயேசு கிறிஸ்து மரிக்க முன்னாடி யோவானில் எழுதியிருக்குது, அவருடைய சீஷர்களுக்காக, அவரோடு கூட இருந்து எல்லா துன்பத்திலையும் எல்லா மிரக்கல்ஸையும் பார்த்தவங்க, அவங்களுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, பிதாவே, நான் இவர்களை நீங்கள் உலகத்திலேருந்து எடுக்காதபடிக்கு தீமை நின்று விலக்கி ரட்சித்து கொள்ளும்படிக்கே நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். மறுமையில் மாத்திரமல்ல, இந்த இம்மையிலையும் அவருடைய சீஷர்களுக்கு துன்பங்களுடனே கூட அநேக காரியங்களை சுதந்திரித்து கொள்ளுவான்னு ஆண்டவர் சொல்லிட்டு போனார். நம்ம இந்த உலக காரியங்களில் மட்டும் இருக்காமல், இப்போ இந்த வருஷங்களில் எவ்வளவோ பாடுகள், வேதனை, வருத்தம், வியாதி, இது மத்தியில் நம்ம கடந்து போயிருக்கலாம். இந்த வருஷம் போல தான் அடுத்த வருஷமும் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. ஒரு முடிவுன்னு வரும்போது புதிய ஆரம்பம் ஒன்று இருக்குது. எல்லோரும் நினைக்கலாம், இந்த நம்ம மரித்து போக போகிறோம், அவ்வளோதான், இதில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலான்னு. இல்லை, இந்த வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொண்டா புதிய வானம் இருக்குது, புதிய பூமி இருக்குது, நம்ம அவரோடு கூட உயிர்த்து ஆளலாம். அதே போல் இந்த வருஷமும் ஒரு வேதனையோடு கூட முடிந்தாலும் வருத்தம் இல்லாமல், வருத்தத்தின் மத்தியிலையும் பல ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு, ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அவருடைய சமாதானம் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு. ஜெயம் பெற்றவர்களாக நம்ம இந்த வர்ற ஆண்டை கடந்து போக, அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அப்புறம் 8வது வசனத்தில் முதல்ல போட்டிருக்கிறதே பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அங்கே இங்கிலீஷில் பார்த்தா கவர்ட்லி அண்ட் அன்பிலீவிங். நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை, வியாதி வரும்போது முதல்ல நமக்கு வர்றது பயம். பயம் வந்தோடனே நமக்கு என்ன பார்க்குறோம், பிரச்சனைகளை பார்த்து
விசுவாசம் இல்லாமல் போயிடுது. இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, எப்படி நம்ம இதுலேருந்து வெளியே வர முடியும்? இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்த்து அது நடக்காமல் இருக்கலாம். நம்ம சோர்ந்து போய் விசுவாசம் இல்லாமல், இயேசுவின் மேலே விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் 2ஆம் மரணத்தில் என்ன செய்வாங்க? பங்கடைவாங்க. நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வந்து சீஷர்களை விட்ட போது அவங்களால என்ன செய்ய முடியல? அந்த பிசாசு அந்த மகன் இடத்துலேருந்து விரட்ட முடியல. அப்போ இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்க சீஷர்கள். அப்போ அந்த தகப்பனாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு சொல்கிறாரு. நிறைய இடத்துல புதிய ஏற்பாடில் நம்ம வாசிக்கும் போது அவருடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ய முடியாமல் போயிற்று அப்படின்னு போட்டிருக்காரு. பூமியில் இருந்த நாட்களில் யாரெல்லாம் வியாதியோடு வந்தாங்களோ, வேதனையோடு வந்தாங்களோ, எல்லாரையும் ஆண்டவர் விடுவித்தார். இந்த பொல்லாத ஆவி பிடித்தவர்களையும் விடுவித்தார். எல்லா அன்கிளீன் ஸ்பிரிட்ஸ், இந்த எல்லா அசுத்தாவின் பிடியில் இருந்தும் மரித்தவர்களையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஆண்டருடைய சத்தத்துக்கு நம்ம உண்மையாக கீழ்ப்படியும் போது நம்முடைய சூழ்நிலைகளை எந்த நிலைமையில் இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும்னு நம்ம விசுவாசிக்கணும். நமக்கு அந்த விசுவாசம் இருந்ததுன்னா நிச்சயம் நம்ம அந்த விசுவாசத்தின்படியே, உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது, நீ சமாதானத்தினுடனே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரன்னு ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு. நீங்களும் இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையை வேதனை வியாதியோட துன்பத்தோடு நம்ம இருந்தாலும் அடுத்த வருஷமும் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்காம ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை செய்ய போகிறாரு. இந்த கடைசி நாட்களில் நம்ம இந்த இம்மைக்காக மாத்திரம் அல்ல, 2வது மரணத்தில் பங்கடையாத படிக்கும், ஆண்டவரோடு கூட ஜீவித்து அரசாளுவதற்கும் நம்ம இது ஏதோ புதுசாக இருக்கலாம், இதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்குது, இது எல்லாம் நடக்க போகுதுன்னு, ஏசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. அது எல்லாம் நடந்தது. அதே போல் இயேசு வந்தார், மரித்தார், உயிர்த்தார், திரும்பவும் வருவேன்னு வாக்கு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இந்த கிறிஸ்மஸை கொண்டாடி முடிச்சிருக்கிற நாம் ஆண்டவருடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். ஏன்னா ஜெயங்கொள்ளுகிறவன் மட்டும்தான் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். 2ஆம் மரணம் அவனை சேதப்படுத்துவது இல்லை. இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு விசுவாசத்தோட, அன்பிலீவிங்காக இல்லாமல், பயம் இல்லாமல், ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அவரால் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இன்றைக்கே இந்த நிலைமை உங்களுக்கும் மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.